Hello guys, welcome back to CA Updates. ICI official announcement, CA exam tracking strategy, Articleship and other related topics எல்லாமே upcoming videosல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் இது உங்கள் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ், MTPs, RTPs எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலை விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? லாஸ்ட் வீடியோவில் how to shortlist CA firms for articleship and how to apply for articleship சிம்பிள் எட் எஃபெக்டிவாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் how to prepare resume along with the resume shortlisted in PwC and GT தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐ கோ வித் கரியர் ஆப்ஜெக்டிவ். நிறைய பேர் இந்த செக்ஷனை அப்படியே ஏஐலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னோட ஓரியன்டேஷன் கிளாஸில் ஸ்டாஃப் எனக்கு கொடுத்த அட்வைஸ், இஃப் யூ வாண்ட் டு ஷார்ட்லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூ do not do the blunder mistake. Tailor your own career objective with simple words even if it is in 2 to 3 lines. Next, contact details. இந்த செக்ஷனை நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சாலே போதும். இதில் உங்களோட டீட்டெயில்டு அட்ரஸை மென்ஷன் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். இதுக்கு ஃபாலோயிங்காக இமெயில் ஐடி, உங்களோட நேம் இருக்கிற மாதிரி இமெயில் ஐடியை ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கையும் ஆட் பண்ணும். ஏன்னா ரீசன்ட் டேஸில் CA ஃபார்ம்ஸ்லாம் லிங்க்டினில் தான் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், காண்டாக்ட் நம்பர். இதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த செக்ஷனை நீங்கள் ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட்டில் ஸ்டார்ட் பண்ணி 10th ஆர் 12th வந்து முடிகிற மாதிரி வச்சுக்கணும். இதை நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸில் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே இன்டர்மீடியட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்டர்மீடியட்டில் ஆல் இந்தியா ரேங்க் அப்படி இல்லைனா எக்ஸாம்ஷன் செக்யூர் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் குரூப் 5 எழுதிருக்கீங்க அப்படின்னா குரூப் 1 எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் குரூப் 2 எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் போத் குரூப்புமே சிங்கிள் சிட்டிங்கில் கொடுத்தேன்னா நீங்கள் போத் குரூப்புமே எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணாலே போதும். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் ரூட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் கிராஜுவேட்டட்னா உங்களோட டிகிரி நேம், எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பர்சன்டேஜ் ஆர் CGPA அண்ட் லாஸ்ட்டாக இயர் ஆஃப் கம்ப்ளீஷனை மென்ஷன் பண்ணாலே போதும். அண்ட் லாஸ்ட்டாக கிளாஸ் 12th அண்ட் 10th, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இதை மட்டும் நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட், சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த செக்ஷனில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டேலி, ஜோஹோ புக்ஸ், கோர்ஸ்ரா ஆர் யுடமி கோர்சஸ் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் இதில் சர்டிஃபைடாக இருக்கணுன்றது நீட் இல்லை, பட் யூ ஷுட் ஹாவ் எனாஃப் நாலேஜ் டு ஹேண்டில் இன்டர்வியூ கொஷின்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஸ்போர்ட்ஸ், குவிஸ் காம்படிஷன், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை நான் பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் இந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Next, practical experience. Include any internships, even short ones or part-time accounting work. One of my friend got selected in PwC. Only for reason she mentioned her internship in the resume. Also use action verbs like, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இதெல்லாமே உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ். இந்த செக்ஷனில் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், அடாப்டபிலிட்டி, டீம் கொலாபரேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாங்குவேஜ். ஜென்ரலாக எல்லாருமே தமிழ் அண்ட் இங்கிலீஷை மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. ஏன்னா இஃப் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிற CA ஃபார்மில் அதர் ஸ்டேட் அவுட் ஸ்டேஷன் ஆடிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் செக்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் நம்ம வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஹியர் இஸ் தி காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் while crafting resumes to get shortlisted in top firms or mid-size firms. And the very first thing is spelling or grammar errors. கிராமர்லி மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கிராமர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் லிஸ்டிங் மேண்டட்டரி ட்ரைனிங். நான் ஓரியன்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ITT கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அந்த சர்டிஃபிகேஷன்ஸை உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி CA ஜேர்னி. இது ஒரு மேண்டட்டரி ட்ரைனிங், அதனால் இதெல்லாம் உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் தேர்ட் திங் இஸ் கிளட்டர்டு ஃபார்மேட்.
உங்கள் ரெஸ்யூம் எப்பயுமே சிம்பிள் அண்ட் கிளாசிக்காக இருந்தாலே போதும். ஸோ அவாய்ட் டேபிள்ஸ், கிராஃபிக்ஸ், ஃபேன்சி ஃபான்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் அண்ட் கிளாசிக் ரெஸ்யூமாக உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் கிராஃப்ட் பண்ணாலே போதும். And last but not the least, also golden rule to get shortlist is make your resume in one page. Because usually HR spends 10 to 20 seconds on each resumes, make it yours. So now we touch the part you are looking for, that resumes got selected in PwC and GT. Now already resumes Telegram channel post பண்ணிட்டேன். So Telegram channel link நான் இந்த வீடியோ description pin பண்ணிருக்கேன். நம்ம சேனலை visit மட்டும் பண்றது இல்லாம support பண்ற விதமா subscribe பண்ணிடுங்க. So it's time to go start your editing and get selected. All the best you all. So here is some of the applications which useful for make your editing ease. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.